ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை சேவலும் ரத்தினக்கல்லும். சேவல் ஒன்று வழக்கம் போல் காலையில் எழுந்து அதுக்கான உணவை தேடுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்புது. அந்த சேவல் தொலைவில் ஒரு குப்பை தொட்டியை பார்க்குது. அந்த குப்பை தொட்டியில் ஏதாவது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி குப்பையே கிளற ஆரம்பிக்குது. அப்போ அந்த சேவலுக்கு விலை மதிப்பில்லாத ரத்தினக்கல் ஒன்று கிடைக்குது. ஆனால் சேவல் அந்த ரத்தினக்கல்லை கீழே போட்டுருச்சு. அதை பார்த்த இன்னொரு சேவல் கேட்குது, இந்த ரத்தினக்கல் நம்மளுக்கு கிடச்சி என்ன பண்ணுறது? ஒரு ரத்தின வியாபாரி கையில் கிடச்சிருந்தாலாவது அவனுக்கு இதோட மதிப்பு தெரியும். நமக்கு இந்த கல்லை விட கொஞ்சம் தானியம் கிடச்சிருந்தா அதுவே விலை மதிப்பில்லாத பொருளாக இருந்திருக்கும். இந்த கல் நம்மளுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி கீழே போட்டுருச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கலாம், ஆனாலும் அது சேவல் கையில் கிடச்சி ஒரு பிரயோஜனமும் கூட இல்லை. ஏன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சேவலுக்கும் தெரியாது, அதோட ஒர்த் என்னன்னு சேவலுக்கு தெரியாது. இதுவே கொஞ்சோண்டு சேவலுக்கு தானியம் கிடச்சிருந்தா கூட அதோட ஒர்த்து ரொம்ப அதிகம், அது ரொம்ப சந்தோஷப்படும். அண்ட் நம்ம கையில் எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் இருந்தாலும் அது நம்மளுக்கு அப்போதைக்கு யூஸ் ஆகலைன்னா அந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்துமே அது வேஸ்ட்டு தான். இதோட இந்த கதை முடியுது. இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மீட் பண்ணுறேன். பாய்.